ஒரு டிஃபரன்சஸ்ல வந்து நம்ம நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பற்று கொண்டு வர விஷயம் அரவிந்த். இதுதான் நம்மள ஒண்ணு சேர்க்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடும்போது மட்டும்தான் நம்ம வந்து பாரதம் அப்படின்னு 4-5 வாட்டி சொல்லும் போது நமக்கு வந்து காஷ்மீர்ல ஒருத்தங்களுக்கு வலிச்சாலோ, ராஜஸ்தான்ல ஒருத்தங்களுக்கு வலிச்சாங்களோ, கன்னியாகுமரியில ஒருத்தங்களுக்கு வலிச்சாலோ எல்லாருக்கும் சேர்ந்து இந்தியர் அப்படின்ற ஒரு ஃபீல் வரதுக்கான ஒரு அழகு அது. இப்ப அசோக் சக்ரா வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் போய் வாங்குறாருன்னா நம்ம முதுக திருப்பிக்கிட்டு நிக்கிறோம் இல்லையா? ஆமா, தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் போய் அங்க கார்கில்ல அந்த காஷ்மீர்ல போய் வாங்கி என்ன சண்டை போட்டு வாங்கியிருக்காருன்னு. ஏன் அவர் வாங்குறாரு? அவர் தமிழ்நாட்டுக்காக மட்டுமா வந்து அங்க போராடுறாரு? இந்தியாக்காக போராடுறாரு. See, the concept of இந்தியாவை வந்து நீங்க டைல்யூட் பண்ணாதீங்க அப்படின்றதுதான் விஷயம். இப்ப நாளைக்கு சிட்டிசன்ஷிப் வந்து நான் இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்றது கூட ஒரு ஈழ்வா போயிடும் போல இருக்கே இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் போற டைம்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஆனர் ஆக்ட் 1971. இந்த ஆக்ட்ல என்ன தெளிவா சொல்றாங்கன்னா, நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம், கான்ஸ்டிடியூஷன், இது மூணுத்திலுமே யாரு வந்து இன்சல்டிங்கா பேசினாலோ இல்ல இன்சல்டிங்கா ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா கூட இது வந்து ஒரு கிரைமா எடுத்து இது வந்து they will be behind bars, the due course of law இருக்கு. சோ இப்போ இதுல வந்து மே 6, 2026 நேஷனல் சாங்கையும் ஆட் பண்ணிருக்காங்க. சோ நேஷனல் சாங், நேஷனல் ஆந்தம், கான்ஸ்டிடியூஷன் அண்ட் நேஷனல் பிளாக், இது 4 பத்தி யாரு எந்த ஒரு மூலையிலுமே ஈழ்வா பேசினாலும் they are criminally liable. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.